மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள். சரிங்களா? விழுதுகள் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு அரசு இன்னொரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இங்க நம்ம பார்க்கறது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள். சரிங்களா? இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள். ஓகேவா? மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வராங்க. எல்லா திட்டங்களிலிருந்து கிடைக்கிற நன்மைகள், சலுகைகள், சரியா, சட்ட உதவிகள், எல்லா தேவையான எல்லா ஆலோசனைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த சேவை மையங்களை மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள். சரிங்களா? முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்ட வருஷம் 2024, தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னையில் இருக்கிற கண்ணகி நகர். சரியா? இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் இருக்க 20 மாவட்டங்களில் 105 இந்த விழுதுகள் ஒருங்கிணைந்த இந்த சேவை மையங்களை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓகேவா காணொலி முறையில் இந்த மையங்களை தொடங்கி வச்சிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களுக்கு நிதி வழங்கும் சர்வதேச அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அந்த யார் நிதி பங்கீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அடிக்கடி எக்ஸாம்ல கேட்குறாங்க. இந்த விழுதுகள் திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கும் அமைப்பு உலக வங்கி. எதன் அடிப்படையில் நிதி உதவி கொடுக்குறாங்க அப்படின்னா டிஎன் ரைட்ஸ். சரி, அந்த டிஎன் RIGHTS அப்படிங்கிறது ஒரு திட்டம் இருக்குது. இது உலக வங்கியின் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறப்பு திட்டம். இந்த டிஎன் ரைட்ஸ் திட்டத்தின் மூலமாக தான் ஓகேவா இந்த திட்டத்திற்கு உலக வங்கி நிதி உதவி கொடுத்துக்கிறாங்க. சூப்பரான திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கானது. இன்றைய பதிவிற்கான கேள்வி பதில் தெரிஞ்சா கரெக்டா சொல்ல பார்க்கலாம். இந்த டிஎன் ரைட்ஸ் அப்படி சொன்னால மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம், அதோட விரிவாக்கம் என்ன? உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான பதிலை சூப்பரா சொல்லுங்க.